முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை முன்னேற்றமடைய திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், கல்வி உதவித்தொகை, மருத்துவ சலுகை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தின் போது உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான தமிழக அரசு அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உரிய நேரத்தில் அரசு சலுகைகளும் நலத்திட்டங்களும் சென்றடையும் வகையில் உரிய நடவடிக்கைகளை மிகச் சிறப்பான முறையில் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட அலுவலகங்கள் மூலமாகவும் பரிசீலனை செய்யப்பட்டு தடையில்லாமல் வழங்கப்படுகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, தமிழகத்தில் பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் 33% மேலாக வேலை வாய்ப்புகளை வழங்கி பாதுகாவலராக திகழ்ந்து வருபவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் என்றும் தெரிவித்தார். முதலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் தந்து கட்சியிலேயே கொண்டு வந்தார், தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கத்திலே கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சட்டமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு பெண்களை சட்டமன்றத்திலே அமர வைத்து பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, கமாண்டோ படையிலே கூட பெண்களை நிற்க வைத்து பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பெண்கள் காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். என்ன வேண்டும்? 33% இடஒதுக்கீடு இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே தலைவர்களாக, சேர்மன்களாக, மேயர்களாக எல்லா நிலைகளிலேயும் அமர வைத்து பார்த்திருப்பவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்.